சார் வணக்கம். வணக்கம். ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் இதுக்கு முன்னாடி ஜனாதிபதி ஆட்சியில் அந்த தீவிரவாதங்கள் கொஞ்சம் கம்மியாக இருந்தது. அந்த 370 நீக்கின பிறகு தீவிரவாதிகளுடைய போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள்லாம் கம்மியாக இருந்தது. இப்போ ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட தேசிய மாநாட்டு கட்சி ஒரு கட்சியினுடைய முதலமைச்சர் ஆட்சிக்கு வந்த பிறகு டெய்லி தீவிரவாதம் நடந்துகிட்டு இருக்குது. நம்முடைய இராணுவ வீரர்லாம் கொல்லப்படுறாங்க, பொதுமக்கள் பாதிக்கப்படுறாங்க. கேட்டால் அந்த முதலமைச்சர் என்ன சொல்கிறாரு, அந்த தீவிரவாதிகளெல்லாம் சுடக்கூடாது, நீங்கள் கைது பண்ணுங்கிறாங்க. ஆனால் தீவிரவாதிகள் மக்களை சுட்டுக் கொள்றாங்க. இது எப்படி நினைக்கிறீங்க? ஏன் சுடக்கூடாதுங்கிறாங்கன்னா, இவங்க எம்எல்ஏங்க, இவங்க எம்பிங்க தான் தீவிரவாதிங்க. இவங்க தானே அதை பண்றாங்க. அதனாலதான் சுடாதுங்கன்னு சொல்றாங்க. கைது பண்ண சொல்றாங்க. கைது பண்ணுங்க. கைது பண்ணா அவங்க சிற அவங்க பொறுப்பு. சில மாநில அரசு பொறுப்பு தானே. அங்க பஞ்சுமத்தெல்லாம் போட்டு கொடுத்துருவாங்க. அப்படியே 3ஆவது நாள் திருப்பி அனுப்பிடுவாங்க அடுத்த நாள். அந்த மாதிரி அவங்க திட்டம் போடுறாங்க. ஆனா பிஜேபிக்கு அங்க எம்எல்ஏ இருக்கு, பலம் இருக்கு, 39 இருக்கு. அடுத்த எதிர்கட்சி பிஜேபி தான். அடுத்து அங்க பிஜேபி ஆட்சி தான் வரும். காங்கிரஸுக்கு அவங்க கூட்டணி காங்கிரஸோட சேர்ந்து நின்றவங்க தேசிய மாநாட்டு கட்சி. அவங்க பயங்கரவாதத்தை அவங்க தான் ஊக்கப்படுத்துருவாங்க. 370 மீண்டும் வேணும்னு தீர்மானம் போட்டிருக்காங்க. சட்டமன்றத்தில் அது 370 நாடாளுமன்றத்தில் தீர்மானம் போடணும். அது நாடாளுமன்றத்தினுடைய நடவடிக்கை. இவங்க ஒரு தீர்மானத்தை போடுறாங்க, போட்டு இப்படி வேணும்னு கேட்குறாங்க. நம்ம 370 வேணும்னு கேட்குறாங்க, பிரிவினையை கோருறாங்க. பிரிவினை கட்சி வாழ்க அப்படின்னு காங்கிரஸ் சொல்லுது, தேசிய மாநாடு சொல்லுது. அப்போ பிரிவினை வேண்டும்னு கேட்கக்கூடிய இந்தியர்களுடைய வாக்கு வேண்டும் என்று கருதக்கூடிய கட்சி ஆட்சியில் இருக்கு, காங்கிரஸும் தேசிய மாநாடு. அப்போ பிரிவினை ஊக்கப்படுத்தப்படுகிறது. அந்த தீர்மானம் போட்டதே பிரிவினையை ஊக்கப்படுத்துறாங்கன்னு தான் அர்த்தம். அப்போ பிரிவினையை ஊக்கப்படுத்துறாங்க, அங்க கலவரத்தை ஊக்கப்படுத்துறாங்க, கைது பண்ணாதுங்கன்னு சொல்றாங்க, அது சுடாதுங்கன்னு சொல்றாங்க, அவங்கள தாக்காதுங்கன்னு சொல்றாங்க. கைது பண்ணுங்க, நாங்க ஜெயில அதுக்கு அவங்கள பராமரிச்சுக்கிறோம், நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா அந்த போலீஸ் நிர்வாகம் அவங்க கையில் இருக்கு. அதனால ஜெயில் நிர்வாகம் மாநில அரசு கையில் இருக்கும். அதனால அவங்க கைது பண்ணுங்க, நாங்க பாத்துக்கிறோம்னு சொல்றாங்க. இது மிக மிக தவறான போக்கு. இதை மத்திய அரசு கவனிக்கும். என்ன பண்ணுங்கிறத பண்ணுவாங்க. பார்ப்போம் என்ன நடக்கும். நன்றி.